மற்றும் யானையின் நட்பு. ஒரு காலத்துல பெரிய பசுமையான காடு இருந்தது. அந்த காட்டில் பறவைகள் பாடிக்கொண்டிருந்தன. மழை வந்தால் ஓடைகள் ஓடின. சூரியன் உதித்தால் புல்வெளி பொன்னாக மின்னியது. அந்த காட்டில் பல விலங்குகள் இருந்தன. மான், புலி, கரடி, யானை, குரங்கு, சிங்கம். ஆனா அந்த விலங்குகளுக்குள் மிகச் சிறந்த நண்பர்கள் யார் தெரியுமா? குரங்கு, யானை. குரங்கு சின்னது தான், ஆனா அது எப்பவும் குதூகலமாக இருக்குமாம். மரத்தில் துள்ளி குதித்து பழங்களை சாப்பிடும். அதோடு மற்ற விலங்குகளுக்கு பழங்களை பறித்து கொடுத்தும் உதவும். யானை ரொம்ப பெரியது, அதுக்கு வலிமை அதிகம். காட்டு விலங்குகள் எல்லாரும் அதை மதித்து வாழும். ஆனா யானை ஒருபோதும் தன் பெருமையை காட்டாது, மென்மையாக இருக்கும். ஒரு நாள் யானை குரங்கிடம் சொன்னது, குரங்கே, நீ எப்பவும் சின்ன சின்ன கிளைகளில் துள்ளிக்கிட்டு விளையாடுற. நீ சின்னவனாக இருக்கிறே, அதுவே உனக்கு பிரச்சனை இல்லையா? குரங்கு சிரிச்சு சொன்னது, என்ன யானையே, நீ பெரியவனாக இருக்கிறது உனக்கு ஒரு பலம் தான். ஆனா நான் சின்னவனாக இருக்கிறதால் தான் மரத்தில் ஏற முடிகிறது. எல்லாருக்கும் தனி பலம் இருக்கு. அப்படியே பேசிக் கொண்டிருந்த போது கருமேகங்கள் வந்து வானம் இருட்டியது. காட்டில் பலத்த மழை பெய்தது. காற்று பலமாக வீசியது. மரங்கள் ஆட ஆரம்பிச்சது. குரங்கு பயந்து ஓட ஆரம்பிச்சது. ஐயோ, என்ன செய்யலாம் என்று கூச்சலிட்டது. யானை உடனே குரங்கிடம் ஓடி வந்து சொன்னது, குரங்கே, என்ன பயம்? என்னோட முதுகில் ஏறிக்கொள். குரங்கு உடனே யானையின் முதுகில் ஏறிக்கொண்டது. யானை மெதுவாக மழையை தாண்டி ஒரு பெரிய குகைக்குள் அவனை அழைத்துச் சென்றது. அங்கு அவர்கள் பாதுகாப்பாக இருந்தார்கள். சில நேரம் கழித்து மழை நின்றது. சூரியன் வெளியில் ஒளி வீச ஆரம்பித்தது. குரங்கு யானையை நோக்கி சொன்னது, யானையே, உன் வலிமையால் தான் நான் பாதுகாப்பாக இருந்தேன். நீ இல்லையெனில் நான் என்ன செய்வேன்? அப்புறம் குரங்கு மரத்தில் ஏறி பல பழங்களை பறித்துக் கொண்டு வந்து யானைக்கு கொடுத்தது. இது உனக்கான பரிசு நண்பா என்றது. யானை சந்தோஷமாக சிரித்தது. நட்பின் பாடம். அந்த நாள் முதல் யானையும் குரங்கும் இன்னும் நல்ல நண்பர்களாகி விட்டார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து காட்டில் எல்லோருக்கும் நட்பின் அர்த்தத்தை கற்றுக் கொடுத்தார்கள். கதையின் நெறி. எந்த ஒரு மனிதனோ விலங்கோ ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மை இருக்கிறது. ஒருவருக்கொருவர் உதவினால் தான் உண்மையான நட்பு மலரும்.